பட்டுருவாங்க காட்டுவோம். பாருங்க உடையுதுங்க, தொட்டா உடையுதுங்க. இதுதான் அந்த சட்னி முறுக்கு. இப்படிதான் போட்டு தராங்க. ஆக்சுவலா இந்த எப்படி எடுத்து சாப்பிட போறேன்னு தெரியல. நான் பேசுறது கரண்டிய வாய்க்குள்ள போயிடுச்சு. உங்களுக்கு என்னைக்காச்சும் காரமா அல்வா சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க. காரமான அல்வாங்க. எடுக்கிலேயே உடஞ்சிருவானாட்டு இருக்குது. இந்த பாருங்க, ஆஹா, ஐயோ நிரப்பி தயிரை அள்ளி ஊற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்படி அப்படி இருக்கு. ஃபுல்லா தயிர் மட்டும் தாங்க இருக்கு, எடுக்கவே முடியல. ஆக்சுவலா ஒரு கொத்து பரோட்டா கலர்ல இருக்குங்க. கொத்து பரோட்டா இந்த கலக்கி குழம்பு கலக்கி போடுவாங்கல்ல, அந்த கலர்ல இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சான்ஸ். நாம இன்னைக்கு என்ன வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டுவடை செட்டுக்கு வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சென்னிமலையில தேர்முட்டி வீதின்னு சொல்லுவாங்க. தேர்முட்டி வீதியில தேருக்கு எழுத்தாப்புலயே வந்து பாத்தீங்கன்னா தட்டுவடை செட் ஜோன்னு போட்டு இருக்கோம். உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு நிறைய பேர் ரொம்ப நாளாவே ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருந்த இடம் இது. நானும் ரொம்ப நாளா வரணும்னு இருந்தேன், வர முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தியா ஆகணும்னு கிளம்பி வந்துட்டோம். வாங்க உள்ளார போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய், அவ்வளோதான் வந்திருக்கு. இப்போ ஒரு 4 டிஷ் வந்துருக்கு, இன்னொரு 4 டிஷ் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒவ்வொன்றும் என்னென்னு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இது வந்து 5 ஸ்டார் செட்டு. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்து முட்டை செட்டு. இதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சொன்னது. சட்னி முறுக்குன்னு சொன்னாரு. மேக்ஸிமம் கேள்விப்பட்டதில்லை, இங்கே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, இந்த பக்கத்து ஏரியாக்குள்ள. அப்புறம் இது மாங்காய் இருக்கும். சரிங்களா, எதுவும் ஆரம்பிக்கலான்னு தெரியல. எனக்கு இந்த 5 ஸ்டார் செட்டு அவர் சொல்லும் போதே ஒரு மாதிரி ஹைப்டாக இருந்தது. பார்க்கலாம். இது வந்து தக்காளி, இது நல்லா இருக்கு. இந்த சட்னியே இப்பதான் என் தொண்டையில தெரியுது. இதோட காரம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தக்காளியோட அந்த ஒரு மாதிரியான புளிப்பு, அந்த தண்ணி அந்த போறப்போ ஒரு மாதிரி இன்னும் நல்லா டேஸ்ட்டை பூஸ்டப் பண்ணணும்னு சொல்லலாம். சூப்பர் நைஸ். அடுத்தது 5 ஸ்டார் செட்டு. ரெண்டுத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்தது வரேன். சூப்பர் சூப்பர் நைஸ். இது என்னதுன்னு தெரியல, வெளியிருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இது பெப்பர் செட்டு. அந்த பெப்பர் ரொம்ப அடிக்காம பெப்பர் தெளிவா தெரியுது. வேணா ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது. நல்லா ரெண்டுத்துக்கும் மசாலால ஒரே மாதிரி இல்லாம நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. இதை விட இந்த செட்டு தாங்க நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. சில செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட ரொம்ப ஹார்டா இருக்கும். இது இங்கிலீஷ் செய்யறாங்க தெரியல, கேட்கல. ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப சாஃப்டா, ரொம்ப மெத்து இருக்கான்னு கேட்கறாங்க. அப்படி இல்லை, சாஃப்ட்டுக்கும் ஹார்டுக்கும் ஒரு மாதிரி சென்டருக்கா இருக்குங்க. அடுத்தது போறேன். இந்த செட்ல கடல் எல்லாம் போட்டு, ஆனா ஒவ்வொரு செட்டும் டிஃப்ரெண்டா இருக்குங்க. உங்களால அடுத்தது இதே டேஸ்டா இருக்குன்னு கணிக்கவே முடியல. உண்மையாலுமே இது 5 ஸ்டார் செட்டு தான். சூப்பரா இருக்கு. ஒவ்வொன்றையும் சாப்பிட்டோனையும் உங்களால ஃபீல் பண்ண முடியும், இது இந்த செட்டு தான் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. தெரியலங்க. பூண்டு சத்துங்க.
சாப்பிடும் போதே இந்த பூண்டோட ஒரு ஆறா அப்படியே வாய்க்குள்ள தெரியுது. ஆஹா, நைஸுங்க, நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. நல்லா இது ஃபர்ஸ்ட் சாப்பிட மாதிரினா அந்த காரம் ஃபிட் பண்ணிச்சு. அடுத்தடுத்து சாப்பிட்றது எல்லாமே கொஞ்ச நாள் சத்துலாம் ஃபீல் பண்ணுது. இது வந்து மாங்காய் சீ, சத்தியமா சொல்றேன், 5 ஸ்டார் செட்டு நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணவே பண்ணாது. 5 ஸ்டார் செட்ல கரெக்டாக சொல்றேன், ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு டேஸ்டோட நீங்க சாப்பிட்டீங்கன்னே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சமடா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. பேசிக்காக மாங்காய் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் புதிய நிமிஷம் தெரியும். மாங்காய் செட்டோட விதியான செட்டு மாங்காய் செட் சூப்பர். அடுத்தது மாங்காய் நோட்கள் அப்படியே கொஞ்சம் எடுத்துருவாங்க காட்டுவேன். இங்க பாருங்க, இதோட கலரே தெரியுதுங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா போட்டு நல்லா கலக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல கூட கலங்கலின்னு சொல்ல முடியாது. இங்க பாருங்க, மாங்கால ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி கலரே என்னை சாப்பிடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தூண்டுதுங்க. பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ஆனா மாங்காயோட எடுத்து போறேன். அந்த காரம் சொல்ல முடியாது, லைட்டா தான் இருக்கு. லைட்டா காரம் மீன்ஸ் கொஞ்சம் காரம் தான். அந்த புளிப்போட சாப்பிடையில அந்த கலவையும் வந்து கடிப்படையில அவ்வளோ நல்லா இருக்கு. கட்டாயம் மாங்காய் நோட்டு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இதுல என்ன ஸ்பெஷல் மேட்டர்னா இதுதாங்க, சும்மா நல்ல இது. நீங்க ஹார்டா, நீங்க கடையில வர கட்டி வரையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டா இருக்கும். இந்த மாதிரி சுத்தமா இல்ல. சாப்பிடையில புளி சிரமப்பட்டு சாப்பிட ஒரு ஃபீலே இருக்காது, அவ்வளவு நல்லா இருக்கு. என்னடா பேச வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, அவ்வளவு நல்லா இருக்கு. திரும்ப சாப்பிடலான்னு தோணுது. சத்தியமா சொல்றேன், நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் இங்க வந்தீங்கன்னா இதை வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க, அவ்வளோ நல்லா இருக்கு. அடுத்ததான் சொன்ன சட்னி முறுக்கு. இந்த சட்னி முறுக்குன்ற வேறே எனக்கு புதுசா இருந்துச்சு. அண்ணா சொல்லல என்னன்னா அப்படின்னு திரும்ப கேட்டேன், சட்னி முறுக்குப்பா அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு இப்பதான் அப்படியே பத்துருவாங்க காட்டுவாங்க. பாருங்க உடையுதுங்க, சும்மா தொட்டா உடையுதுங்க. இதுதான் அந்த சட்னி முறுக்கு, இப்படிதான் போட்டு தராங்க. ஆக்சுவலா இதை எப்படி எடுத்து சாப்பிட போறேன்னு தெரியல. பாருங்க பாருங்க அப்படியே உடையுதுங்க, சும்மா அங்க பாருங்க. அதுல இருந்து இப்ப சும்மா தொட்டதுக்கு ஒரு பீஸ் உடையுது, சாப்பிட போறோம். பாருங்க உடையுதுங்க, அப்படியே லைட்டா தொட்டேன், அதுக்கே இவங்களோட கார சட்னியில முறுக்கு ஊறப்படுத்துருக்காங்க. நான் பேச கரண்டிய வாய்க்குள்ள போயிடுச்சு. உங்களுக்கு என்னைக்காச்சும் காரமா அல்வா சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க,
காரமான அல்வாங்க, சத்தியமா சொல்றேன், இது ஒரு காரமான அல்வா. நல்லா சொத சொதன்னு ஊறி செம்மையா இருக்குதுங்க. அப்பா சொத சொதன்னு ஊறி சாப்பிடல காமிக்கிட்டே இருக்குங்க. நல்லா இருக்கு. ஒவ்வொன்றும் என்னை வந்து கட்டாயம் சாப்பிடுங்கன்னு சொல்ல வைக்குது. அந்த லெவலுக்கு தான் இருக்குது ஆக்சுவலா. நல்ல டேஸ்ட்டு. காரம் கேட்டேன், ஆனா இதுவே நாக்கு நாட்டி மேல செய்யுது. அப்பயும் தண்ணி கூட குடிக்காம சாப்பிடு அப்படின்னு தான் சொல்ல வைக்குது. அடுத்தது முட்டை செட்டு. இந்த முட்டை செட்டு தான் ஈரோடு சைடுலாம் பார்த்துருக்கேன் நான். முட்டை செட்டுங்கிற அந்த கான்செப்ட் இங்கேயும் இருக்கு. சாப்பிட போறேன். முட்டை ஃபீல் பண்ண முடியும். முட்டை செட்ல உங்களால முட்டையை ஃபீல் பண்ண முடியும். சரியான நீங்க நல்லா காரமா சாப்பிட்டு சாப்பிடல உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சட்டிலா ஏதோ ஒன்று சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கு. சூப்பரா இருக்கு. முட்டை செட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது போறேன். செட்டு செஞ்சு கொடுத்தாங்க பிரியாணி. நான் ரத்தோட செட்டு சாப்பிட்டு எத்தனை மாசம் இல்லை, எத்தனை வருஷம் வச்சுன்னா போனோம். ரத்தோட செட்டு எவால்விங் ப்ரோ, சத்தியமா சொல்றேன். நான் இப்ப சாப்பிடல சும்மா தயிர் பூரி, தயிர் செட்டு, ஒரு ஒரு 5-6 மெனு இருக்கும். அந்த மெனு பார்த்தேன், ஒரு 40 ஐட்டம் வச்சிருக்காங்க. மெனு மட்டுமே 40 ஐட்டம் வச்சிருக்காங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாமே சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்க என்னால சாப்பிட முடியாது, அத்தனையும் சாப்பிட்டு பார்க்க முடியாது. இருந்தாலும் உங்க கடையில் எதுனா ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா என் கடையில் எல்லாமே ஸ்பெஷல் தான். இருந்தாலும் எல்லாரும் ரெகுலரா சாப்பிட்றத உங்களுக்கு தரேன் அப்படின்னாரு. சத்தியமா சொல்றேன், கட்டாயம் இதை ரெகுலரா சாப்பிடுவாங்க. சாப்பிடாம இருந்தாலும் அவன் மனுஷனே கிடையாது. இதை வாங்கி கொடுத்து ஒருத்தர் சாப்பிட்டு நல்லா இல்லைன்ட்டான்னு வைங்க, மனுஷனே கிடையாது. சத்தியமா சொல்றேன், அவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு இடத்துல காரத்தை விட்டு அடிச்சு தூக்குனா ஒரு இடத்துல அப்படியே அழகா சட்டில் பண்ணி அப்படியே மெலடி சாங் மாதிரி போகுது. நல்லா இருக்கு. தயிர் முழுக்கல், இது வந்து தயிர் பூரி. ஓகே ஓகே, இது வந்து தயிர் பூரி. அண்ணன் சொன்ன மாதிரியே ஊறிடுச்சுங்க. எடுத்து போறதுக்கு ஆம்லெட்ல ஆஃப் பாயில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வருதுங்க. எடுக்கிலேயே உடஞ்சிருவான் இருக்குது. அவ்வளவு சாஃப்டா இருக்கு பூரி. அப்படி கிட்ட கொண்டு வாங்க, எடுக்கிலேயே உடஞ்சிருவான் இருக்குது. இப்போ பாருங்க, ஆஹா ஐயோ நிரப்பி தயிரை அள்ளி ஊற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கு. ஃபுல்லா தயிர் மட்டும் தாங்க இருக்கு, எடுக்கவே முடியல ஆக்சுவலா. பாருங்க, ஆஹா ஒரு கலக்கி கணக்கா ஃபீல் ஆகுறாங்க. அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு. இந்த சாப்பிட்றதுக்கு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு விஷயம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனா பாக்குறப்ப அந்த அளவுக்கு ஃபீல் ஆகும். ஒரு சில விஷயம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகும். ஆனா இங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கு அதை விட நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி தட்டி விட்டுருது வேற மாதிரி. வேற ஊழி ஒழுக ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றேன். இவ்வளவு நேரம் சொன்னப்பல முட்டை முன்னாடி வரைக்கும் வெறும் காரமாவே போயிட்டு தயிர்ல போகையில அப்படியே காரத்தை கூட அப்படியே நாட்டுக்கு எடுத்துட்டே போயிட்டான். காரமே புளி கூட தெரியல, தண்ணி குடிக்கலான்ற ஒரு ஃபீலே இல்லாம ஒரு ஒரு அழகா சூப்பரா நல்லா குட் ஃபீலோட சாப்பிட்றதுக்கு ஒரு இது. குழந்தைங்க எல்லாமே கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் பூரி கட்டாயம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
ஏன்னா சுத்தமா காரமே இல்லாம நல்ல ஒரு ஃபீல் குட்டா இருக்கு. ஸ்வீட்டா இருக்கு. ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி. ஆனா எனக்கு ஒரு புரியவே இல்லை, இது வாய்க்குள்ள போட்டா அல்வா மாதிரி கஞ்சிட்டே இருக்குங்க. முறுக்கு பூரி எல்லாம் அந்த இடத்துல கடிபடணும்ல, அப்படி எல்லாம் எங்கேயுமே கடிபடவே இல்லை. அப்படியே வச்சா வடிக்கிட்டுள்ளார போயிட்டாங்க. நாம தான் அங்கிருந்து கஷ்டப்பட்டு அங்கிருந்து எடுத்து அதை கொஞ்சம் மென்னு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி மென்னு உள்ளார தர வேண்டியதா இருக்கு. வேற குழந்தைங்க கட்டாயம் விரும்புவாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு மஸ்ட் ட்ரை. ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது தயிர் முறுக்கல். கலர்லயே கலக்கிறேன், கலர்லயே கலக்குறாங்க. எங்க அது தயிர்னு தொலைவனே ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா இது என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இது என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அண்ணன்ட்ட கேட்டா இது தயிர் முறுக்குன்னாரு. தயிர் முறுக்கா என்னங்க இது? கலரே காம்பினேஷன் சம்மந்தமே இல்லாம இருக்குது அப்படின்னு நினைச்சேன். நீங்க ஒரு கொத்து பரோட்டா கடல்ல இருக்குதுங்க. கொத்து பரோட்டா இந்த கலக்கி குழம்பு கலக்கி போடுவாங்கல்ல, அந்த கலர்ல இருக்கு. ஆனா கலர் கண்ணில் வாக்கையில ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்க நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்மெல்லு நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை எப்பயுமே எல்லாத்தையுமே அண்ணன் டிக் பண்ணிடுறாரு. பார்க்கறதுக்கு எல்லாமே வேற மாதிரி. டேஸ்ட்லயும் டிக்கெல்லாம் கிடையாது, அடிச்சு நிறுத்துற பேப்பர்ல பார்க்குது அந்த மாதிரி தான். அதே மாதிரி அந்த இதை பெரிய பெரிய பீஸா உடைக்காம ரொம்ப சின்ன சின்ன பீஸா உடைச்சு அழகா போட்டு கலக்கி நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் ஒரு மாதிரி காரமா சாப்பிட்டு அப்படியே சட்டா போடுது. நல்லா இருக்கு. வேற மாதிரி எல்லாமே இது டு இது வித்தியாசமா தான் இருக்கு. நீங்க நினைக்கலாம் தயிர் பூரி சாப்பிட்டேன், தயிர் நொறுக்கல் சாப்பிடுவோம். இது காரத்துல ஒரு தயிர் இது சாப்பிட்ற மாதிரி இருக்கு, இது ஸ்வீட்ல ஒரு தயிர் இது சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றும் வரிசையா வர வர அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்படி ஃபைட் சீன் ஆரம்பிச்சு கடைசியில் அப்படியே லவ் சீன் முடிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு. வேற லெவல். சத்தியமா சொல்றேன், கட்டாயம் வந்தீங்கன்னா சத்துவோட செல்ஃபி கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயம் ஃபீல் பண்ணுவீங்க, அதடா நம்ம ட்ரை பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரியான சரியான நிகழ்வு. எல்லாமே போட்டு ஒரு மாதிரி கலவையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மார்க்ல வைத்தோமே உங்களுக்கு ஒரு அலாரம் அடிக்கும். சூப்பரா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் ஒரு கட்டி கட்டி முடிச்சு கட்டினதுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்றது இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ போடுவோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாமே டேஸ்ட் உண்மையாலுமே வேற லெவல். ஒவ்வொன்றிலையும் அந்த டிஃபரன்சியேஷன் நிறைய நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க. நானும் பார்த்தேன். வந்ததுலேருந்து நான் வரப்போ ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு 30 பேர் வந்திருப்பாங்க. நான் சாப்பிட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள 30 பேர். இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 30-40 பேர் பார்த்துருப்பேன். இதுவே உங்களுக்கு பீக் டைம் இல்லையா? செவ்வாய்க்கிழமை தான் பீக்கான நாளாம். நினைச்சு பாருங்க. இப்பவே என்னால உட்காரக்கு மேலே நிறைய பேருக்கு உட்கார இடமெல்லாம் வெளியில ஒரு 10 பேர் நீட்டு இருந்ததெல்லாம் பார்த்தேன். இதுவே பீக்கலிங்கிறாரு. அந்த அளவுக்கு உண்மையாலுமே டேஸ்ட் வேற மாதிரி. கட்டாயம் இருக்கா வந்துதான் ஆகணும், நின்றுதான் ஆகணும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னன்னா நம்ம கடை எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இந்த அந்த போட்டோ ஸ்டோரி அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நம்ம கடை
பேர் வந்து செட்கோனுங்க. ஓகே. சென்னிமலையில ஈஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்துல தைத்தேருக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க. ஓகே நைஸ். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு தள்ளுவண்டி கடையில ஆரம்பிச்சதுனால தள்ளுவண்டி அப்பா ஒரு 5 இயர்ஸ் கிட்ட தான் கடையா பிடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த போர்டோட ஸ்டோரி வந்து கஸ்டமர் வரவங்க ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா நான் வந்து இதுல பின் பண்ணிடுவேன். எப்போ வந்தாலும் நம்ம கடையில இங்க இருக்குங்க. நினைச்சு பாருங்க, இந்த 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 அட்டை இதோட நிக்கலீங்க, இங்க இங்க டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, உண்மையில இன்னும் பெருசா போயிட்டு இருக்கு. நினைச்சு பாருங்க, இத்தனை கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு அனுப்பணுங்க மட்டுமே, போட்டோ அனுப்பணுங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் மட்டுமே. ஆக்சுவலா இன்னும் போர்டு பெருசாயிட்டே போகும் கட்டாயம், ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. உண்மையாலுமே டேஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு அதை பார்த்தாலே என்னடா அது சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் வந்துடும். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணி தராங்க. கட்டாயம் வாங்க, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கட்டாயம் நீங்க அடுத்த டைம் வந்தே தருவீங்க. சூப்பர், எல்லாமே சூப்பர். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. அண்ணனோட நம்பரை வந்து நான் கீழே போடுறேன், பிண்டு கமெண்ட்ல போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். கட்டாயம் ஒரு டைமாச்சும் சாப்பிட்டு பாருங்க, நீங்க வாழ்நாள்ல மறக்கவே மாட்டீங்க. வேற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ்.